ஹலோ வீவர்ஸ், நான் தான் உங்களோட பிரசாந்த். இன்னைக்கு என்ன பார்க்க போனா ஃபனி டே. டெத்தில் என்ன ஃபனி என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒரு ராஜா போர் கண்டு சாகலாம். ஆனால் இந்த ராஜா வேற மாதிரி செத்துருக்கு. எப்படி செத்துருக்குன்னா, சாப்பிட்டு செத்து போனவன். அதாவது ஒரு வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க இந்த ராஜாவை. இந்த ராஜா 15 கிலோ இடக்கூடியான உணவுகளை சாப்பிட்ருக்கு. அதாவது மத்தி மீன், முட்டை, பால், ஷாம்பிங் இதெல்லாம் சாப்பிட்ருக்கு. இவர் சாகும்போது 15 கிலோ கக்கா போய் செத்துருக்கு. விக்கல் சாகலாம், வயிறு வடிச்சு சாகலாம். இது என்னடா கக்கா போய் செத்துருக்கேன்னு சொன்னா, நான் வரலாறை தான் நான் சொல்றேன். இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? நான் சாப்பிடறதில்ல, சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். இப்படிதான் இன்னொரு நாள்ல கிளமண்டன் ஒரு ஆள் இருந்திருக்கு. ஒரு நேர்மையான ஒரு போலீஸ்காரர், பதப்பான திடகாத்திரமான ஒரு ஆம்பளை சிங்கம் என்றே சொல்லலாம். சிங்கம் சூர்யா மாதிரி. ஆனா இவர் என்ன செஞ்சிருந்தா, ஒரு கோர்ட்ஸுக்கு ஒரு ஆளை கொண்டு போயிருக்கேன். அந்த கைதி சிவர் ஏறி குதிச்சு தப்பிக்க பார்த்துருக்கான். இந்த சிவர் ஏறி குதிச்சு தப்பிக்கும் போது இவர் அந்த சிங்கம் ஈஸ்வர சிங்கம் அதே மாதிரி கன் எடுத்து ஓடி இருக்கே. கன் எடுக்கும்போது சுடுபட்டு செத்துட்டு. இதுல ஹைலைட் இருக்குன்னா, இவர் எப்படி குண்டே போடாம எப்படி செத்துருப்பீர், இவர் எந்த குண்டை சொல்லியிருப்பீர் அப்படின்னு. சரி, இதே விட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. இத்தாலியன் ஒரு இடத்துல யூனிவர்சிட்டி கொண்டு ஒரு மெசிஷியன் ஒரு ஆள் போயிருக்கேன். இவர் சொல்லியிருக்கே, நான் ஆம்பளை சிங்கண்டா, என்ன மோதிரம் எவன்டா அப்படின்னு போயிருக்கேன். அதுல ஒருத்தன் அவரை வயிற்றுல குத்திருக்கா. இவர் குசு விட்டு செத்து போயிருக்கேன். குசு விட்டு செத்து போனா நீங்க எப்படி குசு விட்டு சாகலாம்டா? ஆனா உண்மையாவே நடந்திருக்காங்க. நல்லா பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் இம்ப்ரெஸ் ஆவேன். போதும். ஜார்ஜ் எட்வின் என்ற ஒரு அரசன் இருந்து சரியா. இவர் இந்த அரசன் எகிப்து நாட்டையே தனது கைக்குள்ள வச்சிருந்த ஒரு அரசன். இவர் ஒரு கொசுவால செத்து போன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கொசுவால தான் செத்து போயிருக்கு. ஒரு கொசு இவர் சவரம் பண்ணும்போது இவரை தொந்தரவு செஞ்சிருக்கு. இவர் எம்ஜிஆர் மாதிரி கத்தியாலேயே விளையாடி இருக்கு. கத்தியால விடும்போது அந்த கத்தி இவரை கழுத்துல பட்டு செத்து போயிட்டு. இன்னைக்கு பண்றா சூப்பரா. ஆஸ்கர் என்ற ஒரு செலிபிரிட்டி ஒரு ஆள் இருக்கு. இவங்களோட அப்பா ஒரு போலீஸ் அதிகாரி. இந்த ஆஸ்கர்ன்ற இவன் இருக்காண்டோ, இவன் எப்படிப்பட்ட ஆளுண்டா, இன்ஸ்டால ஒரு ஃபேமஸ் ஆனாள், ஃபேஸ்புக் யூடியூப் பண்ணி இவன் கலக்கிறாள். ஒருக்கா இவங்களோட அப்பா வேலைக்கு போயிட்டு வந்திருக்கு. இவங்களோட அப்பா போலீஸ் அதிகாரி தானே, அப்போ கண்ணெல்லாம் எடுத்து வச்சோன்னே இவன் ஒரு கண்ணோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு போயிருக்கு. ஃபோன் பட்டன் அமர்ந்தா டிகர் அமர்ந்தா இவன் செத்துட்டான். செத்தோன்னே இவனோட வாழ்க்கை எப்படி போயிட்டா, ஃபோட்டோ எடுக்கப்பட்டவர் ஃபோட்டோ மாட்டப்பட்டா அப்படின்ற மாதிரி போய். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இப்படியான உண்மையான காமெடியான ஒரு கதையை நீங்கள் கேட்கணும்டா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். So please subscribe, whatever.